சகோதர சகோதரிகளே, உயிர் வாழ அடிப்படை தேவை உணவு. நமக்கு உயிரை கொடுத்த கடவுள் உணவையும் கொடுக்கிறார். காசு பணம் இல்லாத ஏழைகளை அழைத்து அவர்களுக்கு உணவு அளிக்கிறார். தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் மட்டுமின்றி நல்லுறவு ஊட்டுகிறார். கடவுள் நம்மீது கொண்ட பேரன்பால் இப்படி செய்கிறார். இப்பேரன்பை கடவுளிடமிருந்து வேறெந்த படைப்பும் பிரிக்கவே முடியாது என்ற பவுலின் நம்பிக்கை நமக்கும் வேண்டும். கடவுள் மீட்பளிக்கும் உணவாக தனது உடலையும் இரத்தத்தையும் அன்பின் மிகுதியினால் இன்றும் உணவளித்து ஊக்கமூட்டுகிறார். நிறைவு தராத உணவிற்காக அலைமோதும் மக்கள் நாம் அழியாத உணவினை பெற்றுக்கொள்ள என்ன முயற்சி செய்கின்றோம்? பூசை பலி போல பாக்கிய செல்வம் புவியினால் இல்லையே. புவி நிறைய பொன் தந்தாலும் பலிக்கு ஈடு இல்லையே. பரமனே இங்கு பலிப்பொருள் ஆகிறார். இதை உணர்ந்து இப்பலியில் பங்கெடுப்போம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாயிலும் பச்சை பிள்ளையாயிலும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகிறேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கிறேன். அஞ்சாது என்றும் எம்மை காத்து வருகிறேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையால் எங்கள் வாயில் ஊட்டினீர். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை என்மேல் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க செய்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்ந்து வீழ்த்து திட்டம் தீட்டினீர். கட்டி எழு
தகப்பனற்று வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாது என்றும் எம்மை காத்து வருகிறீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடலுடைய அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நன்றியதில் திருப்பலியாக விசுவாசம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த திருப்பலியை ஒப்பிடுகிறார்கள். நன்றியதில் திருப்பலியாக வின்சன், காவேரி, யுவராஜ் அவருடைய குடும்பம் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுக்கிறார்கள். அதே போல் நன்றி திருப்பலியாக சுனில், காயத்ரி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுக்கிறார்கள். மரித்த சகாயராஜன் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக இந்த திருப்பலியை தருவது மேரி, பிரேமா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மரித்த எல்லா ஆண்மலை பாட்டிக்காகவும், அதாவது உத்திரியத்தில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை அவருடைய குடும்பத்தினர் கொடுக்கிறார். இன்ஃபென்சியா மற்றும் அவருடைய குடும்பத்தில் கொடுக்கிறார்கள். அதே போல் மரித்த ராஜன், சந்தோஷ் அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக ஜெனி மற்றும் கேத்ரின் அவர்கள் இந்த குடும்பத்தை அவருடைய குடும்பம் இந்த திருப்பலியை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியை நமக்கு பகிர்ந்தளித்ததை குறித்து மிக அழகாக நமக்கு சொல்கிறது. முதலாம் வாசகம், வாருங்கள் என்னிடம் இடத்தில் வந்து எல்லோரும் உணவருந்துங்கள் என்று நம்மை அழைப்படுகிறது. இரண்டாம் வாசகம் மிக மிக தெளிவாக ரோமேயர் கடித அதிகாரத்தில் மிக அழகாக பேசுகிறது. கிறிஸ்து அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும் என்ற வார்த்தை அழகாக இருக்கிறது. இந்த இரண்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று உணவுக்கானதும், ஒன்று கிறிஸ்து அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும் என்ற ஒரு அழகான தோரணையோடு நமக்கு இந்த இரண்டு வாசகங்களும் நிறைவு கொடுக்கிறது. நாம் நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற பொழுது இறைவன் எல்லோருக்கும் உணவளிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். எல்லோரும் மேலும் இரக்கம் கொண்டு, பரிவு கொண்டு, பாசம் கொண்டு அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொதுகாலம் 18வது ஞாயிறில் நாம் இருக்கிறோம். இந்த ஞாயிறில் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உணவளிக்கின்ற ஒரு இளைய மனதுடையவராக இருக்கிறார் இல்லையா? அவன் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கரிசனமான ஒரு மனதுடையவராக இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மிக 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 முக்கியமாக இறைவன் இரக்க குணத்தோடு இருக்கிறார். அவர் மேல் பரிவு கொண்டார், அவர் மேல் பாசம் கொண்டார். அவருடைய அந்த நிலையை கண்டு அவர் அப்படியே மனம் உருகி அவருக்கான செய்ததான் இந்த விஷயம் என சொல்கிறோம் இல்லையா? அப்போ இரண்டாம் வருஷம் சொல்வது போல, யார் என்னை பிரிக்க முடியும் கிறிஸ்துவில் நிலையான அன்பிலிருந்து? கிறிஸ்துவனுடைய நிலையான அன்பு என்ன என்று பார்த்தால் இதுதான், பரிவு, இரக்கம், கருணை கொண்டவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இரண்டாம் வாசகம் சொல்வது, ஆண்டவருடைய அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க கூடும் என்பதை இரண்டாம் வாசகம் சொல்வது போல நாமும் தெள்ள தெளிவாக பிறர் அன்புக்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான் நம்மை அழைக்கிறது. ஆகவே இது ஒரு விருந்து உண்பதற்கு சமமானது இல்லையா? எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஒரு எல்லாம் கூட்டி உணவு தருகின்றது போல இன்று நமக்கு அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? பகிர்ந்தளிப்பது இல்லையா? இன்றைக்கு கல்யாணமான தம்பதிகள் எத்தனையோ வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள், 60 வருடங்களாக ஒரே அழகாக ஒரே குடும்பமாக பகிர்ந்தளிப்பதன் வழியாகவே ஒரு குடும்பம் உருவாகிறது. எப்பொழுது நம்மிடம் பகிர்ந்தளிப்பது இல்லையோ அப்பொழுது குடும்பம் இல்லை என்பதாகும். எப்பொழுது நம்மிடம் ஜெபம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு குடும்பம் உருவாகும். எப்பொழுது ஒரு குடும்பம் உருவாகிறதோ அப்பொழுது மட்டுமே அங்கு இறை பிரசன்னம் உருவாகும். எப்பொழுது ஒருவருக்கொருவர்
பகிர்ந்தளித்து வாழ்கிறார்களோ, ஒருவருடைய பிரச்சனையை அறிந்து வாழ்கிறார்களோ, அவருக்கு அதுதான் வரும், அவரால் அவ்வளோதான், எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு யார் ஏற்றுக்கொள்கிறாரோ, ஒருவரை ஒருவர் மனப்பான்மையோடு நிம்மதியோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அங்குதான் இறை பிரசனம் உண்டாகும், அங்குதான் பகிர்வளிப்பது என்பது உண்டாகும். ஆகவே இன்றைய நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக முக்கியமானது இறைவனுடைய அன்பு தான். அந்த அன்பு தான் பகிர்வளிப்பதற்கு வரவேற்கிறது. அந்த அன்பு தான் உணவை தருகிறது. சகிப்புத்தன்மை இல்லாத காலமாக மாறிவிடுது இன்றைய காலம். திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள், அவருடைய பிரச்சனை இது, அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த சகிப்புத்தன்மையோடு வாழ்வதுதான் அவருக்கு மிக பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் 50 வருடம் அல்லது 60 வருடமாக நாங்கள் குடும்பம் நடத்தியிருக்கோம் என்று சொல்லுவதை கேளுங்க, அவங்க அதான் சொல்லுவாங்க, என்கிட்ட பிடிக்காது இதுதான், ஆனால் அவர் என் கணவர், அதனால் நான் சகித்து கொண்டு வாழ்கிறேன் என்று சொல்வார். ஆகவே இன்றைக்கு இறைவன் எவ்வாறு 5000 பேருக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுத்தாரோ, அதே போல நாமும் பகிர்ந்து வாழ்வோம் என்பதுதான் இன்றைய முழுமையான நற்செய்தியின் கூற்றாக இருக்குது. ஆகவே இறைவன் இரக்கம் கொண்டால் யார் மேல் இரக்கம் கொண்டார் என்றால் மனிதர் மேல் இரக்கம் கொண்டால், அந்த மனிதனுக்கு தேவையானதை தந்தார். ஆகவே நாமும் குடும்பங்களாக, எப்பொழுது குடும்பங்கள் வளர்கிறதோ அப்பொழுது ஆலயம் வளரும், எப்பொழுது குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதோ அப்பொழுது ஆலயமும் சிதைக்கப்படும். ஆலயம் என்பது ஆண்டவன் தங்கும் இடமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் தங்கும் இடம் யார் உருவாக்குவது? ஒரு குடும்பம் உருவாக்குறது. அப்போ குடும்பம் என்றால் ஆலயத்திற்கு சமமானது. அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ரோமியர்கள் அதிகாரத்தால் யார் என்னுடைய அன்பிலிருந்து, கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும் என்று சொல்வது போல குடும்பங்களை பிரிப்பதற்கு காரணம் அங்கு குடும்பம் முழுமையாக இறைபக்தியோடு இல்லை என்பதுதான். எவ்வாறு நல்லவருக்கும் கெட்டவருக்கும் சரி பங்காக இறைவன் மழையை கொடுக்கிறாரோ, அதே போல உணர வேண்டும் நாம், என் நல்லவனாக கெட்டவனாக யார் என்று சொல்ல முடியாது, எந்த சந்தர்ப்பத்தில் அவர் மாறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆகவே யார் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அழகாக போகிறாரோ அவர் மட்டுமே குடும்பமாக மாற முடியும். ஆகவே நாம் அந்த நேரங்களில், தவறிய நேரங்களில் இல்லையா, ஒரு குடும்பமாக இருந்து அதை நான் கட்டி காக்க முடியாமல் தவறிவிட்டனோ, அந்த நேரத்திற்காக மனமுறங்கி இறைவனிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவன் தந்த வாய்ப்பினை, இறைவன் எனக்கு ஒரு குடும்பமாக, ஒரே ஒரு குடும்பமாக என்னை முழுவதும் இவ்வளோ வருடம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், மேலும் இங்கே இருக்க குடும்பங்கள் என்னை பார்த்து அதுபோல் வளர வேண்டும் என்ற ஆசையோடு நாமும் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி இந்த திருப்பலியை முழுமையாக கொண்டாடுவோம். நம் பாவங்களை இறைவன் முன்பாக சமர்ப்பிப்போம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களிலிருந்து நாம் இறைவனை தூர வைத்துக் கொள்கிறோம். அந்த இறைவனுடைய அன்பிலிருந்து நாம் தூரமாக சென்று விடுகிறோம். அப்படி இல்லாமல் இறை அன்போடு, இறை பிரசன்னத்தோடு, இறை உணர்வோடு நானும் வாழ என் பாவத்தை நான் இறை முன்பாக சமர்ப்பித்து நம் கொண்டாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆதியால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு எடுத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாவுக. மகிமை தேவ மகிமை மகிமை உன்னத தேவனுக்கே தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமை பொருட்டு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். மகிமை தேவ மகிமை மகிமை உன்னத தேவனுக்கே தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையே, ஏக சுதனாய் ஜெனித்தவரே, இயேசு கிறிஸ்துவே, மகிமை தேவ மகிமை மகிமை உன்னத தேவனுக்கே தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாகுக. சன்னதியே தந்தையின் திருமகனே, ஆண்டவரே செம்மறியே தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கி எம்மாட்டை கேட்டருளும், எம்மாட்டை கேட்டருளும். மகிமை தேவ மகிமை மகிமை உன்னத தேவனுக்கே தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாகுக. இனிதிலேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு தந்தையாம் இறைவன் மாட்சியில் இருப்பவரே. பரிசுத்த ஆவியோடு தந்தையாம் இறைவன் மாட்சியில் இருப்பவரே, மாட்சியில் இருப்பவரே. மகிமை தேவ மகிமை மகிமை உன்னத தேவனுக்கே தேவனுக்கே புவியில் வாழும் நல் மனிதருக்கே அமைதியும் உண்டாகுக. ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியாளாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வார்த்தையான இறைவனை
அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தீபத்தாலே 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 அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. இன்றைய முதல் வாசகத்தில் தாகமாயிருப்பவர்களையும் கையில் பணம் இல்லாதவர்களையும் இறைவன் அழைத்து, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது வாழ்வடைவீர்கள் என்று பணிகிறார். இறை அழைப்பை ஏற்றவர்களாக இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிப்படுப்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். காசு பணமின்றி திராட்சரசம் பாலும் உண்ணுங்கள். உதவாத இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களில் விருப்பத்தையும் ஆண்டவரே, எல்லா உயிரினங்களில் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன், விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன். எல்லா உயிரினங்களின் கண்ணும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரோ அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன், விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்களின் யாவும் இரக்கம் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன், விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். கடவுளின் அன்பு எத்துணை மென்மை மிக்கது, ஆழமானது, அழகானது, வல்லமை மிக்கது. அப்படிப்பட்ட அன்பை நாமும் இறைவன் மீது வைத்திருந்தால் இவ்வுலகின் எந்த துன்பத்தினாலும் எவ்வித ஆசைகளினாலும் நம்மை அத்தகைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை புனித பவுல் அழகாக எடுத்துரைக்கிறார். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பும் பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல
கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பதினாலாம் அதிகாரம் 13 21 முடிய திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்தும் கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கே சென்றபொழுது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவளிடையே உடல் நலமற்றோரையும் குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரம் ஆகிவிட்டது. ஊருக்குள் சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவற்றை என்னிடம் இங்கு கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்களும் மக்களும் கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்ட பின் எஞ்சிய துண்டுகளை 12 குடைகள் நிறைய எடுத்தனர். பெண்கள் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட பின் ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பு மனிதன் ஆண் பெண்ணாக படைத்தார். இந்த படைப்பிலிருந்தே எல்லோரும் ஒரே எண்ணத்துடையவர்களாக இருந்தார்கள் இல்லையா? ஆண் ஒரு எண்ணமாகவும் பெண் ஒரு எண்ணமாகவும் இருந்தார். எப்பொழுது அந்த குடும்பம் என்று உறவு வருகிறதோ அவர்கள் இருவரல்ல, மாறாக ஒரே உடலாக கருதப்பட்டார்கள். அந்த ஒரே உடலாக கருதப்பட்டதற்கு காரணம் இறைவன் அவரோடு இருப்பதற்காக மட்டுமே, இறைவன் அவரோடு இருந்தார் என்பதற்காக மட்டுமே, இறைவனுடைய தூய ஆவி அவரோடு இருந்தார்கள் என்பதற்காக மட்டுமே. இந்த நற்செய்தியில் அதை போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களுக்காக பரிவு கொள்ளுகிறார். தன்னுடைய மக்கள் என்று சொல்கின்ற பொழுது தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னை பின் சென்றவர் மக்களுக்காக பரிவு கொள்கிறார். இது மிகப்பெரிய உதாரணமாக அமைகிறது நம் அனைவருக்கும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒன்றை படைத்து விட்டால் அதை வெறுமையாக விடுவதில்லை, அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். இவர்கள் இப்படியாகி போனார்களே என்ற ஒரு பரிவை அவர் மேல் இருந்தது. சிஷ்யர்கள் மறைமுகமாக சொன்னார்கள், அவர்களை அனுப்பிவிடும், ஊரை விட்டு போக சொல்லும் என சொன்னார்கள். ஆனால் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதல்ல, மாறாக அவரை அமர சொல்லும். உங்களிடம் எத்தனை அப்பங்களும் எத்தனை மீன்களும் உள்ளன என்று கேட்கின்ற பொழுது 5, 2 என்று சொன்னார்கள். அதற்கு மிக மிக முழுமையான காரணம் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன தரப்போகிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனால் மனிதத்தன்மையாக இருந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் வானத்தில் அண்ணாந்து பார்த்து அதை ஒரு ஜெபம் சொல்லி அதை 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 பேருக்கு புசித்ததாக நாம் வாசிக்க கேட்கிறோம். 5000 பேர் அருந்தியதாக வாசிக்க கேட்கிறோம். அப்போ இறைவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய
முழுமையான அந்த வார்த்தையினாலும் அந்த அவருடைய அன்பினாலும் அவருடைய பரிவினாலும் அவருடைய பாசத்தினாலும் அவருடைய உறவினாலும் அவருடைய முழுமையான கொடையினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இன்றைக்கு இந்த பங்கிலே மிக முக்கியமாக தம்பதியர்கள் ஒன்றாக கூடி இல்லையா, அவர்கள் 30 அல்லது 40 அல்லது 60 அல்லது 70 ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரே இல்லற குடும்பங்களை முழுமையாக இல்லறத்தை நாடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு மதிப்பு கூட்டும் நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் அவர்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை இறைவன் அவர்களுக்கான ஒரு நாளாக இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் அவர்களை பார்க்குறோம் இல்லையா? சாதாரண விஷயம் இல்லை அது. ஒரு குடும்பமானது, ஒரு ஆண் ஒரு பெண்ணானது, 2 பேரும் ஒரு குடும்பத்தை நிறைவேற்றுவது. அந்த குடும்பம் 30 வருடங்கள் 40 வருடங்கள் 60 வருடங்கள் 70 வருடங்கள் 2 ஒன்றாக வாழ்வது சாதாரண விஷயம் இல்லை. அது ஆண்டவரினால் மட்டுமே அது கூடும், ஆண்டவருடைய சித்தத்தால் மட்டுமே அது கூடும் என்பது உண்மையாகிறது. அதற்காக நாங்கள் 30 வருடம் வாழ்ந்தோம், 31வது வருடம் நாங்கள் இறந்து விட்டோம் என்று ஒருவர் இறந்து விட்டால் சொன்னால் அது ஆண்டவருடைய கருணை இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஆண்டவருடைய திட்டமாக கூட இருக்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பகிர்ந்தளிப்புதல் முதல் வாசலில் நான் பார்த்தோம், பாலும் தேனும் கொடுக்கின்ற உங்களை நான் கொடுக்கின்ற இடத்திற்கு இட்டு செல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், உணவை உண்ணுங்கள், வாருங்கள், விருந்திற்கு அழைக்கிறார்கள். 2ஆம் வாசலில் பார்த்தோம், யார் இறைவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும், யார் அதை செய்யக்கூடும் என்பதை 2ஆம் வாசலில் பார்த்தோம். இப்படி நம் 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது பகிர்ந்தளிப்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவமாகிறது. இறைவனுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன், என்னுடைய காணிக்கையாக என்னுடைய வாழ்க்கையை நான் பகிர்ந்தளிக்கிறேன். இறைவன் எனக்கு பகிர்ந்தளிக்கிறார், என்னுடைய வம்சாவளிகள் இந்த உலகத்திற்கு வாழையடி வாழையாக இருக்கிறார்களே, அதுதான் இறைவன் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றினால் நான் உன்னை ஒலிவ மரக் கன்றுகளைப் போல எங்கு நதி ஓடுகிறதோ அந்த நதியின் புறமாக இருக்கின்ற, அந்த நதியின் ஓரமாக இருக்கின்ற ஒலிவ மரக் கன்றுகளைப் போல உங்களை நான் திகழ விடுவேன், உங்களை வளர விடுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எப்பொழுது அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து காரியத்திலும், எத்தனையோ நேரங்களில் எனக்கு இக்கட்டான நேரம், நான் முடியாமல் படுத்திருக்கக்கூடும், நான் நாளை தினம் இருப்பேனா என்று தெரியாமல் இருந்திருக்கக்கூடும். டாக்டருங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவர் பழகிறது கஷ்டம்தான், ஆனால் அதிலிருந்து நான் மீண்டு வந்திருப்பேன் இல்லையா? எத்தனையோ நேரம் நமக்கே தெரியும், ஐயோ அவ்வளோதானா அப்படின்ட்டு, ஆனால் நான் அதிலிருந்து மீண்டு வந்திருப்பேன். எல்லாவற்றிலும் நான் மீண்டு வருவதற்கு காரணம் 2ஆம் வாசல் சொல்வது, யார் என்னை பிரிக்கக்கூடும் இறைவனுடைய அன்பிலிருந்து, நிலையாத அன்பிலிருந்து. நிறைய இடத்துல நான் இந்த ஒரு நிஜமான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கேயும் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அது ஒரு குடும்ப விஷயன்றனால, ஒரு குடும்பத்தை இன்றைக்கி பல குடும்பங்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 2 பேர் நல்லா வாழ்ந்தாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி. அந்த கணவனுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் நல்ல ஒரு சம்பளம். இந்த மனைவியோ எந்த வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா பராமரித்து அந்த வீட்டில் இருக்கிற தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைக்குமான பொருளை அழகாக சேர்த்து வைத்து அவருடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் மனைவியானவர். இந்த கணவன் எப்பொழுதுமே தன்னுடைய பணத்தை வாங்கி கொண்டு வந்தார் என்றால் ஊதாரியாக செலவு செய்வார். அங்கே இங்கு செலவு செய்வது, அது செய்வது, ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக விரும்புகின்றவர். ஒரு மாத கடைசியாக வந்து விட்டால் அவரிடம் ஒன்றும் இருக்காது, அந்த அளவுக்கு செலவு செய்பவர். ஒரு 2 மாதங்களாக இவர் பார்த்து வந்தார், இவர்களிடையே மீண்டும் சண்டை உருவாகியற்று. இந்த சண்டை எப்படி என்றால், நான் கொடுத்தனே எங்கே போச்சு அது, இல்லை நீ எனக்கு கொடு, எனக்கு தேவை, எனக்கு அது வாங்கணும், எனக்கு இது வாங்கணும்னு அந்த பெண்மணி அந்த ஐயா கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கணவன் மனைவியும் இந்த விஷயத்தில் மட்டும்தான் சண்டை. நானும் போன மாதமே அவ்வளோ கொடுத்தனே, அதுக்குள்ளே எல்லாம் காலி ஆயிடுச்சா, இப்படிப்பட்ட சண்டை தான் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கும். இந்த சண்டையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் வரும். ஆனால் அதை பற்றி அவள் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் அவர் சண்டையிட்டு ஒரு தொகையை வாங்கி கொண்டே இருந்தார். இவரும் அதை அறியாமல் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் காலம் போயிட்டு கொஞ்ச நாள் ரொம்ப அழகாக காரு பங்களா அப்படி நல்லா வாழ்ந்தாங்க.
கொஞ்ச நாள் போக அந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. அந்த கம்பெனியுடைய பொருளாதாரம் மூலமாக மேலும் ஓங்கலை. அதனால் அவங்க ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க வேலையாட்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் 6 அல்லது 8 மாதம் கழித்து வந்தால் போதும், அது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் போடப்படாது, நீங்கள் வேறு வேலை பார்க்குறதா இருந்தால் பார்த்து போங்க, இல்லை நான் அமைதியாக இருந்து 8 மாதத்துக்கு அப்புறம் வரேன்னா வாங்க வேலைக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த 2 பேருக்குமே அது ரொம்ப பெரிய நல்ல வாழ்க்கை போனாலும் அந்த இதுவை தாங்கக்கூடிய நிலையில் அந்த கணவர் இல்லை. அந்த கணவர் எப்பொழுதுமே தன் மனதில் நான் பெரிய ஆள், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இவ்வளவு தொகை வாங்குகிறேன் என்ற ஆணவத்தோடு இருந்தார். ஆனால் வீட்டில் சென்று எப்படி என்னுடைய மனைவிக்கு நான் சொல்வது, இதுதான் நான் வாங்கிய கடைசி சம்பளம், இதற்கப்புறம் நான் இவ்வளோ சம்பவம் வாங்குவேனா என்று தெரியாது என்று எப்படி நான் அவரிடம் சொல்ல முடியும் என்ற ஏக்கத்தோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு அவர் சென்று செல்கிறார். வீட்டில் சென்ற உடனே ஒரு மாதிரியாக இருக்கிறார். மனைவி கேட்குறார், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லையே, திடீர்னு பைபிள் படிக்கிறீங்க, புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவர் அழுவ ஆரம்பிக்கிறார். எனக்கு ஒன்றுமாகவில்லை, ஆனால் என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க, 8 மாதம் அல்லது 10 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து தான் நான் போக வேண்டுமாம், எங்களுடைய அக்கௌண்ட்ஸு, எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு பணம் இல்லாதனால, நான் என்ன பண்ணுறது, நான் இப்படி ஆகிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் வருந்தி கொண்டே தன்னைத்தானே உணவு உண்ணாமல் அமைதியாக இருக்கிறார். மறுநாள் ஆனது. இந்த மனைவி சொன்னாங்க, வாங்க எழுந்து வாங்க போகலாம், ஒரு இடத்துக்கு போகலாம் வாங்க. இவர் கடவுள் சொன்னால் ஒரு வேளை அவங்க எதுக்கோ கூப்பிட்டு போகிறாங்க போலன்ட்டு. இப்படியாக அந்த மனைவி வந்து அவரை கூப்பிட்டுட்டு ஒரு பேங்குக்கு போகிறாங்க. அந்த பேங்குக்கு போகும்போது தான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் நல்லவளாக கிடைத்து விட்டால் அந்த வீடு அல்ல, அந்த குலமும் நன்றாக இருக்கும். அந்த பெண் நல்லவளாக இருப்பதற்கு அந்த பெண் அல்ல, அந்த ஆண் தவம் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை இங்கே இருக்க குடும்பத்தில் இங்கே இருக்க என்ன சொல்கிறது, தம்பதியர்கள் யாரோ ஒருத்தர் தவம் செஞ்சுருக்கிறோம். அப்படி தான் அந்த அந்த ஆணும் நினைத்தார், ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்ட்டு. ஆனால் அவர் அந்த அம்மா கூப்பிட்டு போனது ஒரு நல்ல ஒரு பேங்க்கில், நல்ல வெல் எஜுகேட்டடான ஒரு பேங்க்கில். இவங்க ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு அளவுக்கு தான் படிச்சிருக்காங்க. இவருக்கு ஷாக்கு, நீ என்ன பேங்க்கில் கூப்பிட்டு வரியா, எதுக்கு என்னன்னா, இல்லை நான் உங்கள் என் பேரில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே, அது யார் கொடுத்த காசும் இல்லை, நீங்கள் கொடுத்த காசுலாம். அவர் இன்னும் அதிகமான ஷாக்கு, எதுக்கு நான் கொடுத்த காசில் நீ பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கியான்ட்டு. ஆமாம் வாங்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளே போய் பார்க்கும்போது இவர் கண்ணீர் வந்து இருக்கு. ஏறத்தாழ 6 லட்ச ரூபாய் இந்த அம்மா சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த அம்மா அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு காரணமே தன்னுடைய பணம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது இவர் சூழ்நிலையை அறியாமல் இன்றைய காலத்தில் இருப்பதை ஒழித்தே போராடி கொண்டிருக்கிறார். நாளை என்பது உண்டு என்பதை அந்த பெண் உணர்ந்ததால் மட்டுமே அந்த பெண்ணால் அவ்வளவு பைசா சரியாக இவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 பேங்க்கில் போட்டு அதை சேர்த்து வைத்து அவர் உருகினார். அப்படியே அந்த கணவன் அப்படியே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இதுதான் சொல்வது பகிர்ந்தளித்தல். அந்த பகிர்ந்தளித்தல் அந்த பெண்ணிடம் இருந்தது. என்னிடம் இருப்பது நாளைக்கு நான் எடுத்து வைத்தால் மட்டுமே அது எனக்கு பயன்படும் என்பது. குடும்பம் என்பது அப்படிதான். இன்றையே வருவது இன்றைக்கே செலவு செய்வதல்ல, இன்றைய வருவதை இன்றைய நான் செலவு செய்வதல்ல. பல குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமே வருவதை அப்படியே செலவு செய்வதால் மட்டுமே தான். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவருடைய பெரிய சண்டை உருவாகிறது, பெரிய பெரிய ஒரு பதற்றம் உருவாகிறது, பெரிய ஒரு 4 கோண்களாக பிரித்து கொள்கிறார்கள். அப்பொழுது முடிவெடுக்கிறார்கள், நீ இனிமேல் எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்று. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்குறோம், வெற்றி பெற்ற ஒரு கணவனாக, வெற்றி பெற்ற ஒரு மனைவியாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வளர்வதற்கு காரணம் அவர் சிறு சிறு பைசாவை கூட விடாமல் சேர்த்து வைத்து தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, மனைவி தன் கணவனுக்கு அறியாமல் சேர்ப்பதும், கணவன் தன் மனைவிக்கு அறியாமல் சேர்ப்பதும் மிக அழகானது. ஏனென்றால் ஒருவரை ஒருவர் ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் வந்துவிட்டால் தாங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு அறிவு கூர்மையாக தான் இறைவன் சொல்வதும் அப்படிதான். இறைவன் இன்றைக்கு மக்களுக்கு உதவுகிறார் என்றால் இறைவன் தன்னுடைய தந்தையின் வழியாகத்தான், தான் சேர்த்து வைத்த நட்பண்பின் வழியாகவே இறைவன் தன் மக்களுக்கு உதவி செய்கிறார். தன் மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பாகவே அவர் தன் தந்தையை நோக்கி ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, உம்மால் கூடுமானால் இது நிறைவேற்றி தாரும் எனக்கு.
அந்த வார்த்தையின் பொருட்டாகவே அவர் அதை செய்கிறார். அதன் வழியாகவே அது நடக்கிறது. எல்லோ மக்களும் 5000 ஆண்கள் உண்டதாக நாம் பார்க்குறோம். அப்போது இந்த உணர்வு என்பது அதுதான். ஒரு குடும்பம் என்பதால் அந்த குடும்பம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அழகாக தோர்ணையாக ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒரு ஆடியோ நான் பார்த்துக்கிட்டேன், ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தர் ரொம்ப ஒரு நல்ல ஃபேமஸ் ஒரு யூடியூபர் எல்லா வருகின்ற காலேஜ் பெண்களிடமெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, ஒரு குடும்பம் நடத்தணுன்னா ஒரு ஆண்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் ஒரு 5 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் கல்யாணம் பண்ணுவேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு 2 லட்சம் இருக்கணும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 லட்சம் இருக்கணும். இப்படி பெண்கள் ரிஸ்டே பேசிக்கிட்டே வராங்க. கடைசியாக ஒரு நல்ல அழகான ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 10,000 இருந்தது கொடுத்தா போதும், சொந்த வீடு 10,000 இருந்தால் போதும், எனக்கு நான் அவரை வச்சு நான் சமாளிச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணுக்கு தான் கடைசியாக அந்த யூடியூபர் ஒரு பரிசு கொடுக்குறார். யார் அதிகமாக ஆசைப்படுகிறார்களோ அவர் வாழ்ந்ததாக சரித்ததில்லை. யார் பிறருக்காக தியாகம் செய்கிறார்களோ அவர் மட்டுமே நன்றாக இருக்கிறார்கள். ஆசை அதிகமாக ஆக நம்முடைய பிரச்சனைகளும் அதிகமாகிறது. எப்பொழுது ஆசை கம்மியாகிறதோ அந்த பெண் அழகாக சொன்னார், நேர்த்தியாக சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண் அழகாக சொன்னார், என்னிடம் 10,000 அல்லது 15,000 கொடுத்தால் போதும், நான் அவரை வைத்து நிம்மதியாக ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வேன் என்று சொன்னார். அந்த பெண்ணுக்கு தான் அந்த யூடியூபர் தன்னுடைய பணத்தை கொடுத்தார். ஆகவே நேர்த்தியாகவும் அழகாகவும் வழி நடத்துகின்றவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் என்னதான் உழைப்பாளியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை வழி நடத்த நேர்த்தித்தனமும் திறமையும் அன்பும் கொண்டவர்கள் பெண்கள் தான். அந்த பெண்கள் கைமாறுகின்ற அந்த அளவு எப்படி இருக்குதோ அதை குறித்து தான் அந்த குடும்பம் இருக்கும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவள் ஒரு நன்றாக ஒரு குழம்பு வைத்திருப்பாள். அது எப்படின்னா, காட்டில் இருக்கிற அந்த கீரைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கீரைங்களை அழகாக செஞ்சு அதில் கொஞ்சம் நல்லா வச்சு தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதற்கு காரணம் அந்த பெண்களுடைய கை பக்குவம் தான். அதுபோல தான் இன்றைக்கு இறைவன் மகன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இறைவன் மகன் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார், அன்பு கொள்கிறார். அதே போல் தான் ஒரு கணவன் ஒரு மனைவி மேல் மற்றவரை பரிவு கொண்டு பாசம் கொண்டு உறவு கொண்டு நட்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு குடும்பம் என்பது. பிரியமானவர்களை 2ஆம் வாசகம் சொல்வதுதான் இன்றைக்கு நற்செய்தியின் மிக 2ஆம் வாசகம் சொல்வதுதான் இன்றைக்கு நமக்கு தலைப்பாக இருக்கும். யார் கடவுளுடைய அன்பில் என்னை பிரிக்க முடியும்? எந்த பொல்லாப்போ, எந்த பிரச்சனையோ, எந்த கவலையோ, எந்த வேதனையோ, எந்த துக்கமோ, எந்த இக்கட்டான செயலோ என்னை யாரும் கிறிஸ்து அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர் என்னை வாழ வைக்கிறார், எனக்கு வாழ்க்கையை தருகிறார், மேலும் மேலுமாக என்னை வளமையாக்குகிறார். அந்த வளமையின் வழியாக நான் இன்னும் மேலோங்குகிறேன். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே உணவு உண்ண வாருங்கள். அந்த உணவு இறைவன் தருகின்ற உணவாகும். அந்த உணவு உங்களுக்கு தருகின்ற இறைவன் அவருக்கு நாம் நன்றியுதலாகவும் இருக்க நம்மை கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உணவருகின்ற நாம், இறைவனுடைய அருளை பெறுகின்ற நாம், இறைவனுடைய அன்பை பெறுகின்ற நாம், நாளையும் நாம் இறைவனை அன்பு கொண்டு வாழ வேண்டும். ஆகவே உங்கள் குழந்தைகளை இப்போ இருந்தே ட்ரீட் பண்ணுங்க. உங்கள் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், இப்பயே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி அவங்க கொண்டு போக வேண்டும். நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணமே அவருடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு ஒழுங்காக நடத்துவதில்லை. அவருடைய தாயும் தந்தையும் எப்படி போனார்களோ அதே பாதையில் போகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார். உங்கள் குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஆற்றலையும் உங்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறது. உணவு மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய சைக்காலஜி ஆஃப் டேட்டாவையும் அதை பெற்றுக்கொள்கிறது. என் தாய் இப்படிதான் கருணை இல்லாதவர், நானும் கருணை இல்லாதவரே இருப்பேன். என் தந்தை இப்படி தான் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அடிப்பார், நானும் அதுபோல தான் செய்வேன். அப்போ ஒரு குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தையை நீங்கள் என்ன எண்ணத்தோடு வளர்க்க நினைக்கிறீர்களோ அந்த எண்ணத்தோடு அந்த குழந்தை வளரும். அதுபோல் தான் அது இருக்கும். அது ரொம்ப நாட்டியாக இருக்கும், யாருக்கும் அடங்காத பிள்ளையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க. நான் சைக்காலஜி சொல்ல. அப்போது எதை கொண்டு நாம் வளர செய்கிறோம், எதை நாம் ஆற்றலோடு செய்கிறோம் இல்லையா, மிக முக்கியமானது. வளர்ச்சி எதை நோக்கி போகிறது என்றால், எங்கு
நல்ல ஒரு தாய் எங்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார்களோ அங்கு தான் வளர்ச்சி அதிகமாகும். ஆகவே நாமும் இறைவனுடைய பிரசன்னத்தையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயல்வோம். இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்கள் மிகவும் சிறப்பானது. அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும். அந்த குடும்பத்தை இறைவன் மேலும் பலப்படுத்தும். பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒருவரை பார்த்து சேர்ந்து கொள்ளுங்கள். பிரிவதில் முக்கியம்தான், விழுவது முக்கியம்தான். ஆனால் எப்பொழுது அது விழுவதிலிருந்து எழுந்து நடந்து மீண்டும் அவரை கண்டு நான் உன்னோடு ஆசைப்படுகிறேன், நான் உன்னோடு வாழ ஆசைப்படுகிறேன், நீ என்னோடு வாழ ஆசைப்படுகிறான். எப்பொழுது பிரிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறது. காரணம் சகிப்புத்தன்மை. இது எப்பொழுது வளர்கிறதோ அது நடக்கும். ஆகவே நாம் குடும்பங்கள் எப்பொழுது மேம்படுமோ அது எப்பொழுதுமே சண்டை அவங்களை கேளுங்க. ஐயோ ஃபாதர், நாங்கள்லாம் இவங்க கூட எவ்வளோ பார் சண்டை தான் போடுவேன், அவங்க என் கூட சண்டை தான் போடுவாங்க. ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு ஒன்றாக இருப்பதற்கு காரணம் அந்த சண்டை அந்த இரவோடு போய்விடும், மறுநாள் இருக்காது. அந்த சண்டை அந்த இரவோடு போய்விடும், மறுநாள் இருக்காது. அந்த சண்டை மறுநாள் நீடித்தால் அந்த குடும்பம் நீடிக்காது. ஆகவே நம்முடைய அன்பு இறைவன் சொன்னது போல யார் என்னை பிரிக்க முடியும்? என் கிறிஸ்துவில் அன்பிலிருந்து. கிறிஸ்துவில் அன்பு என்பது குடும்பம்தான். அந்த குடும்பத்திலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது. இறைவனின் குடும்பமாக இருந்தால் மட்டுமே. இறைவன் குடும்பம் இல்லாமல் என்னுடைய குடும்பம், நான் தான் இங்கே சமைக்கிறேன், நான் தான் இங்கே காசு போடுறேன், நான் தான் இங்கே எல்லாமே பண்ணுறேன், நீ ஒன்றும் பண்ணல, நீ வேஸ்ட்டுன்னு சொன்னால் அது குடும்பம் இல்லை, அது வேறு மாதிரி. அதாவது ஒரு இது மாதிரி நானும் உழைக்கணும் நீயும் உழைக்கணும், நான் சோறு போட்டால் நீயும் சோறு போடணும், அப்படி ஆகிப்படாது. ஆகவே அன்பில் நாம் இறைவன் அன்பிலிருந்து யாரும் என்னை பிரிக்க எவ்வாறு முடியாதோ அதே போல் குடும்பம் என்னும் அன்பிலிருந்து யாரும் உங்களை பிரிக்க முடியாது. எப்பொழுது நீங்கள் இறைவனை மையமாக கொண்டால், எப்பொழுது நீங்கள் இறைவனை முழுமையாக கொண்டால். ஆகவே முயல்வோம், நாமும் வெற்றி பெறுவோம் ஒரே குடும்பமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியார் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பார்த்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பின் நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் புதுமன்றாட்டுக்கள் நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள்,
குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை போல் இரக்க குணம் கொண்டவர்களாக இறை மக்களை பரிவுடன் வழிநடத்தி அவர்களின் ஆன்மீக தேவைகளுக்கு உதவிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்கள் உலகில் பசி, பட்டினி மற்றும் வறுமையால் வாடும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யவும், வளர்ந்த நாடுகள் வறுமையில் உள்ள நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டவும் நன்மலம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு மக்களுக்கு உணவளித்த உமது திருமகனின் அடிசுவடுகளை பின்பற்றி நாங்களும் உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் இயன்றதை செய்ய உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்ற மக்கள், மனமுடைந்து விரக்தியை சுமப்பவர்கள், வாழ்க்கையின் விளிம்பு நிலை மனிதர்கள் உமது ஆறுதலையும் ஆதரவும் பெற்று சமுதாயத்தில் எழுந்து நடக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று அன்னையர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் அனைத்து தாய்மார்களையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தன்னையே தம் குடும்பத்திற்காகவும் தம் பிள்ளைகளுக்காகவும் தியாகம் செய்து தன்னலம் பாராமல் வாழும் அனைத்து தாய்மார்களையும் ஆசிர்வதித்து அவர்களும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்திற்காக மன்றாடுவோம். நம் குடும்பங்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கண்ணுடன் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உன் இன்பம் பெறுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வு மெல்ல மெல்ல உன் இன்பம் பெறுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன் நாமம் சொல்லாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன் நாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன் நாமம் சொல்லாதோ? உன் நாமம் புகழாதோ? உன் நாமம் சொல்ல சொல்ல
வருகிறதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல பொன்னின்பம் பெருகுதையா உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வு மெல்ல மெல்ல பொன்னின்பம் பெருகுதையா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி அல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டுதான் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவே வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. இவரான தந்தையின் உண்மன் மகனே இயேசு கிறிஸ்து வழியாகவே இந்நாளும் இடத்து நாங்கள் மக்கள் நடு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தார். அவரே மீட்பராக ஈடேற்றத்திற்காக எங்களை அனுப்பினார். அவர் தூயாவினால் உடலிடத்து கன்னிமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி மனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களுடன் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை பொழுந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலகிறைவனமானவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீயாகவே துயவத்தை மனத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபடவிலும் கருதுமை கேளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலர் கழித்தவக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவந்தருந்திய பின் கணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர் கழுத்தவ கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிநிலையான உடன்படிப்புக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிதப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலையிடுதலளிப்பவர் நீரே. எங்களுக்கு விடுதலையிடுதலளிப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை இருப்பதை கூர்ந்து வாழ்வு திரும்பப்பத்தை மீட்பெடுக்கும் குடத்தை பிடிக்கின்றோம். உம் திரும்ப நன்று ஊழியபுரி தந்து கொண்டே எனவே மக்கு நன்று செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்கணும் என்று தாழ்மையிடம் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பறையிருக்கும் இந்த திருவை நினைக்குந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்களாகிய பீட்டர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் இது திருவி அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். நீர் உலகில் அழைத்து கொண்ட சகாயராஜன் சந்தோஷ் என்னும் மடியாரை நினைக்குந்தலும் உம் திருமகனுடைய ஒரு திறப்பில் அளிக்கப்பட்டது போல் உயிர்ப்பிலும் அவரை போலருக்கு சிதல்வீராக. மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைக்கூர்ந்து முத திருமொழியை சொல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியாள், அவருடைய கணவர் புனித சுசியப்பர், புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித காஸ்பர், புனித மருதி மத்தியாஸ், புனித அந்தோனியாரி, உலகில் குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதே மேம்பண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் இயலா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கடலியால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்தை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடன் நல்லம் நாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பெருன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அழைக்கும். எங்கள் பாவங்களை பாராமல் முதத்திரவை நம்பிக்கை கண்ணோக்கி முதத்துள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெரு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம். இது ஆன்மா நன்மடை. படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே. வான்படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே. உமது பேரன்பு எத்துணை உயர்ந்தது, இரக்கமும் கருணையுமே வருந்திடும் இறையவனே. ஓ பேரன்பே, ஓ பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே. வான்படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே. வான்படைகளின் ஆண்டவரே, அடைக்கலம் குருவிக்கும் அடைக்கலமே, அருள் வழங்கும் பொன்னாலயமே. அடைக்கலம் குருவிக்கும் அடைக்கலமே, அருள் வழங்கும் பொன்னாலயமே. கோவிலின் முற்றங்களே, நான் வாழ்ந்திடும் பேரின்பமே. கோவிலின் முற்றங்களே, நான் வாழ்ந்திடும் பேரின்பமே. ஏழையின் ஆன்மாவே, ஏங்கிடும் புகலிடமே.
பாடிடும் புகழிடமே. ஓ பேரன்பே, ஓ பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே, வான்படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே, வான்படைகளின் ஆண்டவரே. கடவுளை எனக்கு கீழயுமே, அருளையும் மேன்மை தருபவரே. கடவுளை எனக்கு கீழயுமே, அருளையும் மேன்மை தருபவரே. விண்ணப்பம் கேட்பவரே, செவி சாய்த்திடும் ஆண்டவரே. விண்ணப்பம் கேட்பவரே, செவி சாய்த்திடும் ஆண்டவரே. கனிவுடன் பார்ப்பவரே, நன்மைகள் பொழிபவரே. கனிவுடன் பார்ப்பவரே, நன்மைகள் பொழிபவரே. ஓ பேரன்பே, ஓ பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே, தாயிலும் சிறந்த பேரன்பே, வான்படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே, வான்படைகளின் ஆண்டவரே, எம்மை அரவணைக்கும் தந்தையே. உமது பேரன்பு எத்துணை உயர்ந்தது, இரக்கமும் கருணையுமே நம்மிடம் நிறையவனே. கிறிஸ்துவின் ரத்தமே என்னை கூப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை கூப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரியதாயங்களும் என்னை வைத்திடும், இருந்திடவன் என்றும் கற்பிடும். சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண விளைகளில் என்னை கூட்டிடும். பருக
திருமண தம்பதியர் ஆண்டு ஜெபம் 2026. விண்ணக தந்தையே, அனைத்தையும் படைத்தாலும் இறைவனே, தொடக்கத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் திருமண உடன்படிக்கையில் ஒன்று சேர பணித்தீர். அனைத்து திருமண தம்பதிகளும் அமைதியுடன் வாழ அருள் தாரும். அவர்களின் அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து முதிர்ச்சி பெற செய்யும். அவர்கள் ஒற்றுமையின் பாதையில் அன்பு மிக்கவர்களாக இருக்கவும், ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கவும் உதவி புரியும். திரு அவையின் மீது கிறிஸ்து கொண்ட அளவற்ற அன்பை தங்கள் திருமண வாழ்வில் பிரதிபலிக்குமாறு தூய ஆவியார் அவர்களின் திருமண வாக்குறுதியை புதுப்பித்து ஆழப்படுத்துவாராக. தங்கள் திருமண வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அன்பு பொறுமையுள்ளது, கனிவுள்ளது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், தியாகத்தில் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அருளும். கோபம், தவறான புரிதல்கள், பலவீனம், கவலைகள், சந்தேகங்கள் போன்றவற்றால் சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையோடு செவி கொடுக்கவும், கனிவோடு பேசவும், துணிவோடு மன்னிக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கலிலேயாவின் கானாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவரே, அவர்களின் இல்லங்களை அளவற்ற மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நமது உயர் மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தூய்மையிலும் பணிவிலும் ஒற்றுமையிலும் வளர அருள்மிக பெற்ற அன்னை மரியாவும் மகிமை மிக்க புனித யோசேப்பும் பரிந்து பேசுவார்களாக. ஆமீன். அமருங்கள். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய பங்கின் பிள்ளைகளுக்கு கேட்டிகிசம் கிளாஸஸ் நடைபெறும். தயவு கூர்ந்த பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த வகுப்புக்கு அனுப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆண்டு, அதாவது இந்த கேட்டிகிசம் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் நம்முடைய ஆர்ச் டயசிஸ் ஆஃப் பெங்களூர் கேட்டகிட்டிக்கல் கமிஷன் அவர்களிடத்தில் இவர்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் 50 ரூபீஸ் 50 ரூபாய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்க வேண்டும். தயவு கூர்ந்த பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் இந்த கேட்டகிசம் ஃபீஸை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல நம்முடைய பங்கு இந்த ஆண்டு திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய பங்கின் 50வது நிறைவு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். கடந்த ஆண்டு இந்த 50வது விழாவை ஆரம்பித்தோம், இந்த ஆண்டு நிறைவு செய்கின்றோம். எனவே இதன் ஒரு முயற்சியாக நாம் ஒரு சோவினியர், ஒரு புக்கை ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம். அதற்குரிய பல ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். உங்களில் யாராவது அற்புதங்கள், தங்கத்தாயின் வழியாக ஏதாவது அற்புதங்கள் நடந்திருந்தால் தயவு கூர்ந்து என்னிடத்தில் கொடுங்கள், நம்முடைய கமிட்டி மெம்பர்ஸிடம் கொடுங்கள். அந்த புத்தகத்தில் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக 1980, 90 ஆண்டுகளில்
ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள் நம்முடைய பங்கில். அதாவது பல அற்புதங்கள் நடந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு எந்த புத்தகமும் வெளியிடப்படவில்லை. எனவே இந்த ஒரு புத்தகத்தில் இது பதிவு செய்யப்படுகின்ற பொழுது வரலாற்றில் இது இடம்பெறும். எனவே நம்முடைய பங்குக்கும் இது ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும். எனவே உங்கள் அற்புதங்களை தயவு கூர்ந்து மற்றவர்களும் கூட பல மக்கள் பெங்களூரு மற்ற தமிழ்நாட்டிலிருந்து வந்து வருகிறார்கள். யாராவது தெரிந்திருந்தால் தயவு கூர்ந்து இந்த அவர்களுடைய புதுமைகளை என்னிடத்திலோ கமிட்டி மெம்பர்ஸிலோ கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் ஆர்டிகல்ஸ், நம்முடைய பங்கை பற்றின உங்களுடைய அனுபவம் பற்றின ஒரு ஆர்டிகல்ஸ் யாராவது எழுத விரும்பினாலும் கூட ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுக்கலாம். அதையும் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த சோவினியரில், அதாவது உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது செய்ய இருந்தால் தயவு கூர்ந்து செய்யலாம். ஒரு முழு பேஜ் 3000 rupees, 3000 ரூபாய். ஆஃப் பேஜ் 1500 ரூபாய். குவார்ட்டர் பேஜ் 500 ரூபாயாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் கடைகள் ஏதாவது இருந்தாலும் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யலாம். இல்லை உங்களை குடும்பம் அதாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாகவும், இல்லை காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் த ஃபீஸ்ட் அவ்வாறாகவும் செய்யலாம். எனவே இதையும் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய மைன்ஸ், நம்முடைய கொடிமர பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மைன்ஸை ஷிஃப்ட் செய்ய வேண்டும் என்று நாம் பல நாட்களாக இதை திட்டமிட்டு இருந்தோம். அதனுடைய வேலை கடந்த வாரத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 2,60,60,000 ரூபாய் இதனுடைய செலவாக இருக்கிறது. பலர் இதற்காக முன் வந்து உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து கொடுங்கள். நம்முடைய மைன்ஸ் நம் அனைவருக்குமே நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அது நம்முடைய கேஜிஎஃப் இன்று வரை இருக்கிறது என்றால் அது மைன்ஸ் காரணமாகத்தான். நம்முடைய தங்கத்தாய் இங்கு இருக்கிறது என்றால் அது மைன்ஸின் காரணமாகத்தான். எனவே நம் வாழ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய ஒரு இந்த ரெப்ளிகா, இந்த ஒரு டிசைனு கேஜிஎஃப்ல எங்குமே இல்லை. டூரிஸ்ட்டு மற்றும் நம்முடைய கேஜிஎஃப் நம்முடைய தங்கத்தாய்க்கு வருகின்றவர்களும் கூட இந்த மைன்ஸை பார்க்க வேண்டும் என்றால் எங்கும் செல்ல முடியாது. எனவே அதனுடைய முயற்சியாக அழகான ஒரு மைன் செய்து அதன் மேலே தங்கத்தாயினுடைய ஒரு சுரூபத்தை வைக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய நன்கொடைகளை தயவு கூர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்கொடைகள் தேவைப்படுகிறது. இதை அழகாக ஷிஃப்ட் செய்து கொடியேற்றம் என்று நம்முடைய பெயரார் அவர்களால் இதை திறந்து வைக்கப்படும். எனவே தயவு கூர்ந்து நன்கொடைகளை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இந்த சோவினியருக்காக போட்டோ ஷூட் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை 8ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை, மற்றும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை இந்த போட்டோ ஷூட் நடைபெறும். அதாவது வின்சென்ட் டி பால் சீனியர், ஜூனியர், லீஜன் ஆஃப் மேரி, யூத், குவயர், ஆல்ட்ரோ பாய்ஸ், டிவைன் மாசி குரூப், அன்பியம் 8 குழுக்கள் இவர்கள். மற்றும் யாராவது குரூப்ஸ் இருந்தால் தயவுக்கூர்ந்து என்னிடத்தில் இன்ஃபார்ம் செய்யுங்கள். இதனுடைய போட்டோ ஷூட் வருகின்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். யார் யார் சனிக்கிழமை வரீங்களோ, யார் யார் ஞாயிற்றுக்கிழமை வரீங்களோ என்னிடத்தில் தயவு கூர்ந்து கூறுங்கள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் வர வேண்டும் அதற்காக. எனவே யார் யார் சனிக்கிழமை வருகின்றீர்களோ, யார் யார் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றீர்களோ உங்கள் பெயர்களை என்னிடத்தில் பதிவு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் வருகின்ற வியாழக்கிழமை, இந்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை அன்று முழு நாள் ஆராதனை குழந்தை திருத்தலத்தில் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, எனவே அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஆராதனையும் திருப்பலியும் குழந்தை இயேசு திருத்தலத்தில் நடைபெறும். மீண்டுமாக மாலை நம்முடைய தங்கத்தாய் திருத்தலத்தில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும். திருவிழாவுக்கான அன்பியம் மீட்டிங் வருகின்ற சனிக்கிழமை 3 மணிக்கு நடைபெறும். எனவே தயவு கூர்ந்து அன்பியம் தலைவர்கள் வருகின்ற சனிக்கிழமை 3 மணிக்கு இந்த அன்பியம் மீட்டிங்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய வெற்றி அணியாலத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழாவை ஆரம்பிப்பார்கள். அன்பார்ந்தவர்கள், மீண்டுமாக நம் அனைவருக்குமே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய 6 தம்பதியர்கள் தம்முடைய திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். நம்முடைய பெயராயர் கடந்த முறை இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது மிக அழகாக
திருமணத்தின் உடைய உன்னதமான ஏனைய கடமைகளை மீண்டும் மீண்டுமாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமணம் ஆகியிருக்கின்றவர்களை கௌரவிப்பதன் வழியாக உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய பங்கிலும் இருப்பார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இவர்கள் மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கின்றார்கள். அதாவது ஒரு சில நாட்கள் முன்பாக 50 ஆண்டுகள் நிறைவு செய்த திருமணமான தம்பதியினுடைய திருவிழா நம்முடைய பங்கில் நடந்தது. அதனுடைய மிக அழகாக அனைவரும் வந்திருந்தார்கள், குடும்பத்தினர்கள் வந்திருந்தார்கள். மற்றும் அந்த இடத்திலும் சரி, இன்னும் பல இந்த திருமணமான 50 ஆண்டுகளை கடந்திருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அவரிடத்தில் ஒரு முறை நான் கேட்டேன்னு, அந்த மனைவியாரிடத்தில் கேட்டேன், இந்த 50 ஆண்டுகள் எப்படி இருந்தது? அவங்க ஒன்றுமே சொல்லலை. தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாங்க, அவரு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதே போல் அந்த கணவரை பார்த்து கேட்டேன், இந்த 50 ஆண்டுகள் எப்படி நடந்தது, எப்படி இருந்தீர்கள் என்று. 2 பேருக்குமே காது சரியாக கேட்கல. 2 பேருமே ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்கிறாங்க. சைகையில் அவரோட பேசினேன். அப்போ சொல்கிறாங்க, நான் இதுக்கு காரணமே இல்லை, எல்லாம் அவங்க தான். இவ்வாறாக இந்த வெற்றி காரணம் அவர்கள் அல்ல இன்னொருவர், அவர் அல்ல இன்னொருவர் என்று அவர்கள் தங்களுக்கிடையே அந்த ஒரு வாழ்த்தை பரிமாறி கொண்டார்கள். திருமணத்தில் எப்பொழுதுமே இந்த மேக்ஸில் சொல்லுவோம், 1+1 மேக்ஸில் என்ன? 1+1 மேக்ஸில் 2. ஆனால் மேரேஜில் வந்து 1+1 வந்து 1 தான். அது சரிங்களா? மேரேஜில் வந்து 1+1 இஸ் ஆல்வேஸ் 1. நீங்கள் இந்த 6 தம்பதியர்கள் இருவராக இங்கே வரவில்லை, மாறாக ஒருவராக வந்திருக்கின்றீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் அனைவரும் பார்க்கின்ற பொழுது. ஒரு சிலர் நம்முடைய பங்கில் அயராது உயர்கின்றவர்கள். நம்முடைய வில்லியம் சார் இருக்கிறாரு, நம்முடைய காவேரி மேடம் இருக்கிறாங்க, நம்முடைய சுனில் அவர் இருக்கின்றார்கள், நம்முடைய இவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அனைவரும் சார்பாக வந்திருக்கின்ற நம்முடைய பங்கில் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இப்போ 2 பேருமே மாலை மாற்றிப்பாங்க. மாலை மாற்றிக்கின பிறகு மாலையோடு தான் இருக்கணும், மாலை அவுர்த்துவிடக்கூடாது. திருப்பலி முடிந்த பிறகு அனைவரும் நின்று உங்களை வாழ்த்துவார்கள். அதற்கு பிறகு குடும்பமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது எந்த ஒரு பங்கிலும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. திருமணம் இதனுடைய நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் காமனாக, அனைவருமே தம்பதி அமர வைத்து ஒரு காமனாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் இத்தனை ஆண்டு காலம் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் அழைத்து அவர்கள் கௌரவிப்பது நமக்கும் மகிழ்ச்சி, அவர்களுக்கும் மகிழ்ச்சி, அவருடைய குடும்பத்தாருக்கும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர்கிறது தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நாம் ஒன்று சேர்ந்து கடவுள் நன்றி செலுத்துவது தான் பெரும் மகிழ்ச்சி. இரண்டாவதாக இதை அரேஞ்ச் செய்வது அவ்வளோ சுலபம் அல்ல. நம்முடைய பேட்ரிக் சார், நம்முடைய பால், நம்முடைய மிஸ்டர் தெரேஸ்ராஜ் அவர்கள், மிஸ்டர் வில்லியம் சார் அவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையாக அழைத்து இதற்காக வர வேண்டும் என்று சொல்லி மிக சிரமப்பட்டு இதை உழைத்து கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தவறாமல் ஒவ்வொரு தம்பதியர்களும் அழைத்து பேர் சொல்லி இங்கு வந்து அவர்கள் இந்த ஒரு ஏற்பாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெரிய கைத்தட்டலோடு அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்முடைய மிஸ்டர் தெரேஸ்ராஜ் அவர்கள் பெயர்களை வாசிப்பார். நாம் அவர்களை கௌரவிப்போம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தம்பதியர் ஆண்டு மிகவும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் 6 தம்பதியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளாக இங்கு வருகை தந்து சாட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் அவரிடமும் நாம் வாழ்த்து பெறுவோம். முதலாவதாக முதல் தம்பதியராக மிஸ்டர் ஜார்ஜ் வில்லியம் அண்ட் ஆனி ஷீலா. முப்பத்தி 6 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார்கள்.
அடுத்த தம்பதியர் 28 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள ஜான்சன் அண்ட் எஸ்தர் ராணி. அடுத்த தம்பதியர் 27 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள அந்தனி அண்ட் ஜோஸ்பின். அடுத்ததாக 26 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள சுனில் காயத்ரி தம்பதியர். அடுத்து 23 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள ஸ்டான்லி அண்ட் ஷாலினி. ஆறாவது தம்பதியரான 22 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள வின்சென்ட் அண்ட் காவேரி.
அருள் தந்தை ஃபாதர் லாரன்ஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திருப்பலி கழித்த போது மிக மகிழ்ச்சியோடு மிக அழகாக திருப்பலி நிறைவேற்றி கொடுத்தார். அனைவரின் சார்பாக என் சார்பாக அருள் தந்தைக்கு நன்றிகளை தெரிவித்துக் அனைவரும் கரங்களை தட்டி அருள் தந்தைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கடைசி ஆசிரியருக்காக எழுத நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடையால் புதுப்பித்த நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடன்பிறப்பையும் பெற்றுக்கொள்ள செய்திடலும். எங்களை என்றென்றும் கையுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்காக எங்களை தகுதியுள்ளவராக்குவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துங்கள் அலைக்கடலே வான்பொழி மலக்கருவே அன்னை வாழ்த்துங்கள் ஒரு சந்திரனே வான்மீன்களே ஒரு சந்திரனே வான்மீன்களே அன்னை வாழ்த்துங்கள் அன்னை வாழ்த்துங்கள். சுமக்கினின் மகளாய் உலகில் வந்தாரே சுமக்கினின் மகளாய் உலகில் வந்தாரே